இப்போது அதிமுகவின் இபிஎஸ் பிரிவு அதிமுக ஒன்று இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்த ஒரு இரட்டை இலை வழக்கு ஒரு புறம் இறுதிக்கட்டத்தை எட்டி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் இணைந்து தாவேகா, நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகா கூட்டணியில் இணைந்தால் ஒருங்கிணைந்த அதிமுக ஒரு புறம், இபிஎஸ் தரப்பு அதிமுக ஒரு புறம் என்று மக்கள் மத்தியில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அந்த திருப்பு முனை ஏற்படும் 5ஆம் தேதி என்றும் கருத்துக்கள் வருகின்றன. இவ்வாறு அமைந்தால் அரசியல் சூழல் எப்படி இருக்கு சார்? கண்ணன் சார் அந்த பொண்ணோட உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு விடுங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒருத்தர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. அந்த பொண்ணை 4-5 பேர் சேர்ந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்றாங்க. அந்த பொண்ணு ஒத்துக்கணுமே சார், நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கணுமா இல்லையா? எல்லாரும் நாதி இல்லாம விஜய் கிட்ட போறேன், விஜய் இல்ல சார், விஜய் கிட்ட போறேன், விஜய் கிட்ட போறேன்றீங்க. விஜய் உங்களை ஏத்துக்கிறாரா? பட்டாளம் ஒன்று திரண்டி விஜய் கட்சியில வேற யாரும் இல்லையா சார்? அதை பத்தி நீயா கூட்டணி இல்லைன்னு அவரு தானே கவலை பண்ணணும். நீங்க எப்போ உங்களை விஜய் திரும்பி பாப்பாரு தெரியுங்களா? நீங்க மக்கள் வெள்ளத்துல வரணும், நீங்க மக்கள் பொதுவான மக்களை போய் சந்திக்கணும், மக்களை சந்திச்சு எண்ணங்களை சொல்லணும், திட்டங்களை சொல்லணும். எங்க பார்த்தாலும் உங்களை பார்த்து மக்கள் ஆர்ப்பரிக்கணும். அந்த நிலைமை ஏற்படும் பொழுது எந்த தலைவரும் உங்களை நோக்கி பார்ப்பார்கள். ஒண்ணுமே பண்ணாம வெளியிலே வராம ஒரு அம்மா வீட்டுல தூங்குது, எங்க அண்ணனை டூர் போங்க டூர் போங்க நாங்க தள்ளிட்டு இருக்கோம். ஓபிஎஸ் அண்ணனை டிடிவி தினகரன், நான் தெரியாம கேக்குறேன், உங்களுக்கு இத்தனை நாள் நேற்று வரைக்கும் என்ன பேசுனீங்க? நான் தான் பிடிச்சு விட்டேன் பயங்கரமா. அது எவ்வளவு பேர் மேல கோபம், அவர் அரசியல் புரோக்கர்னு சொல்லிட்டேன். என்னன்னா தேசிய முன்னணியில நான் இருக்கேன், தேசிய முன்னணியில் நான் இருக்கேன், தேசிய முன்னணியில் நான் இருக்கேன். ஓபிஎஸ் போயிட்டார், நான் கூட்டு வந்துருவேன், எல்லாரும் இங்கதான் இருக்கோம். நாங்க உலகத்திலேயே மாபெரும் தலைவர் பாரத பிரதமர், ஒரு காலத்துல பிஜேபியோட கூட்டணி போனா செத்து போறேன்னு சொன்னவர், அந்த மாபெரும் தலைவரோடு தான் நாங்களாம் இருக்கோம் தேசிய ஜனநாயக கூட்டணியில. என்னைக்கு மாறுது இது தெளிவுபடுத்தின உடனே உங்களை யாரும் கூப்பிடுறது இல்ல. அமித்ஷா வந்தா டிடிவி தினகரனை பாக்குறது இல்ல, நிதியமைச்சர் வந்தா கூட பேசுறது இல்ல, பிரதமருக்கு இவர் யாருன்னு தெரியாது. சார், இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம்? இபிஎஸ்க்கு அதிக செல்வாக்கு இருக்குன்னு நினைச்சிட்டாங்களா? நீங்க பாக்குற மதுரை மீட்டிங் மதுரையில பாருங்க, மதுரை கூட்டத்தில் போய் எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறாரு. இப்போதைக்கு நடைபெற கூட்டத்தில் அந்த லைவ் விஷயம் தான் வந்துட்டு இருக்கு. இதனால இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தான் உண்மையிலேயே அதிமுக செல்வாக்கு இருக்குன்னு பாரதிய ஜனதா கட்சி, பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா உள்ளிட்டோர் நம்பி விட்டார்களோ, அதனால தான் டிடிவி, ஓபிஎஸ் புறக்கணிப்பு. அதன் பின்னர் அவர்கள் இருவரும் நாங்கள் இப்பொழுது அந்த கூட்டணியில் இல்லை என்று கூறுவதற்கு காரணம் இபிஎஸ் தான் அந்த அதிமுகவின் முகமாக அவர்கள் நம்புகிறார்களா சார்? இல்ல நம்புறதுலாம் இல்ல, நான் அது டிஸ்கண்டினியூ ஆயிடுவாருங்க. டிடிவி தினகரன் கதையை முடிச்சிருவோம். அப்படி பேசிட்டு டிடிவி தினகரன் இன்னைக்கு மாத்தி என்ன பேசுறாரு? தேர்தல் நேரத்தில் முடிவெடுப்போம்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க, தேர்தல் நேரத்தில் போய் இப்ப முடிவெடுப்போம் நேற்று சொல்றாரு. இத்தனை நாள் தேசிய ஜனநாயக கூட்டணியும் மோடியும் தான் எங்க தலைவர்னு சொன்னாரு. இப்ப மாத்தி பேசுறாரு. சார் யாரும் பேச மாட்டாங்க சார், இவங்களை கணக்கிலேயே வச்சுக்கல. இப்ப அடுத்தது இவர் இந்த வார்த்தையை விடாம இப்போ ஏன் விடுறாருன்னா, அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து யாரும் இல்லைன்னு சொல்லி பழனிசாமி சொன்ன பின்னாடி இவர்களை நீக்கி விடுவார்கள், எங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நான் தான் சார் உங்ககிட்ட சொன்னேன், சத்தியம் டிவில தான் சொல்லிட்டீங்க சார். 3 மாசத்துக்கு மேல இவங்க சொன்னீங்க, உண்மைதான். கரெக்ட். தோத்துருன்னு தெரியும், மரியாதையா வித்ட்ரா பண்ணிக்கிறது நல்லது இல்ல, அதனால எலெக்ஷன் நேரத்தில் நான் முடிவு பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப வழக்க பத்தி பேசுனீங்க சார். பழனிசாமி நீ கீழே இறங்கி வரட்டும், ஒரு வழக்கும் இருக்காது சார், எல்லாத்தையும் வாபஸ் ஆகலாம். சமாதானமா போகிறேன், எல்லோரோடையும் சேர்ந்து போறோம் அப்படின்னா வழக்கு அனைவரையும் ஒன்றிணைக்கிறோம்னா வாபஸ் இல்ல எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படுகிறோம்னு சொல்லிட்டா வழக்கு இழக்கு எதுவுமே இல்ல. என்னுடைய வழக்கறிஞர் திருமூர்த்தி அவர்களிடத்துல சொல்லி எல்லாத்தையும் டெல்லியில இருந்து வாபஸ் வாங்க, இல்லைன்னா டேஞ்சர். இப்ப என்ன நிலைமை ஆகிருக்கு தெரியுங்களா? இந்தியாவில யாருமே கண்டெம்ப்ட்ல நோட்டீஸ் கொடுக்கல. எங்க வழக்கறிஞர் திருமூர்த்தி வாதாடி இன்னைக்கு 3 எலெக்ஷன் கமிஷனருக்கும் கண்டெம்ப்ட்ல நோட்டீஸ் இஷ்யூ ஆகி போச்சு சார். நீதிமன்றம் ராகுல் காந்தி கத்திட்டு இருந்தார். எலெக்ஷன் கமிஷனர் கொடுத்திருக்கீங்க, எதுக்கு இரட்டை எலெக்ஷனத்தை அவங்க இபிஎஸ் பிரிவு பயன்படுத்தியதை எதிர்த்தா சார்?
ஆமா சார், அதான் கேஸே. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் 2 பேரு ஆ. தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே சிவில் டிஸ்பியூட் பெண்டிங் இருக்கு. சிவில் வழக்கு முடிஞ்சாதான் முடிவெடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கு. உச்சநீதிமன்ற ஆணையை மீறி அவருக்கு ரெட்டேலை கொடுக்கப்படுகிறது. இது தவறு. ஏகப்பட்ட தப்பா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சோமனி ரெப்ரசன்டேஷன் கொடுத்து பெண்டிங். அதை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நம்ம போய் கொடுக்கறப்போ டெல்லி உயர்நீதிமன்றம் உடனடியா காலண்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி சொன்னதை எடுக்கல. அதுக்கு பின்னாடி தான் கண்டெம்ட் போனோம். கண்டெம்ட் போனா அந்த கண்டெம்ட்ல அதை ஒரு ஜஸ்டிஸ் என்ன பண்ணாங்க, இது இந்த நேரத்தில் மூவ் பண்ணாதீங்க, இந்த நேரத்தில் பிரசன்ட் நாட் மூவ் திஸ், லேட்டர் என்ன பண்றீங்க, இதை மறுபடியும் கேளுங்கன்னு உத்தரவு போட்டாரு. அதையும் எலெக்ஷன் கமிஷன் கேட்கல. மறுபடியும் கண்டெம்ட் மூவ் பண்ணி அவர் திருமூர்த்தி ஆர்கியூ பண்ணாரு. ஆர்கியூ பண்ணி முடிஞ்ச பின்னாடி இப்ப நோட்டீஸ் போயிடுச்சு 3 எலெக்ஷன் கமிஷனருக்கும். புரிஞ்சுக்கிட்டு மெட்ராஸ் சென்னை கேஸ் கொண்டு போய் எங்க கனெக்ட் பண்ணாங்க. சூரியமூர்த்தி கேஸ் கொண்டு போய் அதுல விசாரணைக்கு உத்தரவு போட்டுடுச்சு. அதை போய் கனெக்ட் பண்ணாங்க, ஒத்துக்கல. இப்ப சரியா மாட்டிட்டு இருக்காங்க. ஜனவரியில தான் வருது கண்ணன். ஏன்னா எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் மார்ச்ல வரும், பிப்ரவரி எண்ட்ல வரும். இது ஜனவரியில வருது. சிக்கலா போயிடும். தப்பிக்கிறது தான் பாப்பான் எலெக்ஷன் கமிஷன். ரொம்ப கஷ்டம் தப்பிச்சு வர்றது. பனிஷ்மெண்ட் ஆகாம தப்பிக்கிறத பார்க்கும் பொழுது நாங்க கொடுத்த ரெப்ரசன்டேஷனை ஒத்துக்கிறேன்னு சொன்னா ரெட்டை இலை ஊசலாடுகிறது. ரெட்டை இலை முடக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இரட்டை இலை இந்த 100% வாய்ப்பு இருக்கு. ஒரு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல மாத்திரம் ஒரு 25 பேரை மினிமம் 50 பேரை நிக்க வச்சு ஓபிஎஸ் அண்ணன் ஒரு பக்கம் அது ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுத்தாருன்னா என்னுடைய கேஸ் கனெக்டிவிட்டி ஆயிடும், மற்ற கேஸுகளும் சேரும். ஆகவே ஃப்ரீஸ் பண்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஏன் சார் இப்பதான் சார் 10 லட்சம் ரூபாய் கோர்ட்ல அபராதம் கட்டிட்டு வராங்க. எத்தனை தடவை வாங்கி கேட்டிக்கோங்க. சுப்ரீம் கோர்ட் 10 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டுச்சு. யாருக்கு? சட்டமேதை அண்ணல் அம்பேத்கருக்கு பின்னாடி இவர் தான் பெரிய லாயர் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. யாரு? சிவி சண்முகம். இவர் அண்ணல் அம்பேத்கரை தூக்குல போட்டாரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. அவர் பெரிய அப்படியே வழக்கறிஞருக்கெல்லாம் லீடர். அவர் தான் அவர் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. 10 லட்சம் ரூபாய் பெனால்டி போட்டாங்க. இதை மத்தவங்க பார்க்கும்போது வேதனைப்படுறாங்க.